அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். நாளைய தினம் திரி புஷ்கர யோகம். நீங்க செய்யக்கூடிய எல்லா விஷயத்திலையும் வெற்றி தரக்கூடிய ஒரு நேரம்னே சொல்லலாம். ஆனா இந்த நாள்ல நீங்க செய்ய வேண்டியது என்ன, செய்யக்கூடாதது என்ன அப்படிங்கிறதையும் நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த நாள்ல வரக்கூடிய இந்த குறிப்பிட்ட நேரத்துல இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு தங்கம் சேரும். அத மாதிரி சொந்த வீடு யோகம் இல்லை அப்படிங்கிறவங்களும் தவறாம இந்த நாள்ல பரிகாரம் செய்யுங்க. புதுசா தொழில் முதலீடு செய்ய போறவங்களும் இந்த நேரத்தை தவற விடாதீங்க. நம்ம சேனல்ல நான் போடக்கூடிய பதிவுகள்ல உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் சரி, உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கேற்ற முறையான பரிகாரங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும், சந்தேகங்கள் கேட்க நினைத்தாலும், அக்ஷயபாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. வருகிற சனி பெயர்ச்சியில சில ராசிகள் கட்டாயமாக பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகளாக இருக்கிறாங்க. பரிகாரம் செய்துக்க விரும்புகிறவங்க அல்லது எனக்கு என்ன ராசி, இந்த ராசிக்கு பரிகாரம் செய்துக்கணுமா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவங்க எல்லாருமே வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு நான் தெளிவான விளக்கம் கொடுக்குறேன். சரி, இந்த நாளில் முதல்ல அந்த குறிப்பிட்ட நேரம் என்ன? 28/2/2026 காலை 6:49 முதல் 9:35 வரைக்கும் திரி புஷ்கர யோகம் கூடி வரக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக இருக்கு. இந்த நேரத்துல தங்கம் சேர புதுசா நீங்க என்ன பொருள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அல்லது முதலீடு செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதற்கு நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறதான் நாம இந்த பதிவுல பார்க்க இருக்கிறோங்க. 2 பொருள். முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எள் எடுத்துக்கணும். ஒரு சிறிய கிண்ணத்துல எள். 2வது அருகம்புல். இது 2ஐயும் எடுத்துட்டு உங்ககிட்ட தங்கம் அல்லது வெள்ளி பொருட்கள் இருந்தது அப்படின்னா அதையும் எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா கவலைப்படாதீங்க, நான் சொன்ன இந்த 2 பொருளை வச்சே செய்யுங்க. கண்டிப்பா நீங்க தங்கம் வாங்குறதுக்கான சூழல் உங்களுக்கு உண்டாகும். தங்கம் மென்மேலும் பெருகுவதற்கு இப்ப சொல்லக்கூடியது சூட்சமத்தையும் தாராளமா பயன்படுத்தலாம். இந்த 2 பொருளையும் நான் சொன்ன இந்த குறிப்பிட்ட நேரத்துல பூஜை அறையில வச்சிருங்க. சரி, இந்த நேரத்துல செய்யக்கூடாதது என்ன அப்படிங்கிறதையும் நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இந்த நேரத்துல செய்யக்கூடிய விஷயங்கள் மும்மடங்கு பலனை கொடுக்கும். அப்ப நீங்க நல்ல விஷயங்கள் செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு எப்படி மும்மடங்கு பலனை கொடுக்குமோ அதை போலவே தீய விஷயங்களை செஞ்சீங்கன்னா அதுவும் உங்களுக்கு மும்மடங்கு பலனை கொடுக்கும். அதனால தேவையில்லாத வீண் வம்பு வழக்கு விவாதங்கள் இதையெல்லாம் கண்டிப்பா அதுவும் குறிப்பிட்ட இந்த நேரத்துல தவிர்த்துடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்ப தங்கம் செய்யறதுக்கு இப்போ நம்ம எள் எடுத்து வச்சாச்சு, அருகம்புல் எடுத்து வச்சாச்சு, பூஜையில் ஒரு விளக்கு பொருத்தி நிறைய சொம்புல தண்ணீர் வச்சுட்டு மகாலட்சுமி தாயாருடைய திருவுருவப்படம் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா ஏலக்காய் மாலை சாற்றி வச்சிருங்க. வச்சுட்டு உங்கள் வீட்டு பூஜையில் வடக்கு திசையை நோக்கி அமர்ந்து தங்கப்பொருள் அல்லது வெள்ளிப்பொருள் வச்சுருந்தீங்கன்னா அது தூக்கி எள்ளு மேலே வச்சுட்டு உங்கள் கையில் அருகம்புல்லை எடுத்துக்கோங்க. அருகம்புல்லை எடுத்துட்டு மனதார விநாயகரையும் சனி பகவானையும் அதற்கு அடுத்தது செவ்வாய் பகவானையும் மகாலட்சுமி தாயாரையும் கேது பகவானையும் நீங்கள் மனதார வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு அந்த அருகம்புல்ல 3 முறை அந்த எள்ளு மேல நீங்க வச்சு எடுக்கணும். நீங்க அந்த எள்ளு மேல வைக்கும் போது உங்களுக்கு என்ன வேணுமோ, புதுசா தொழில் பண்ண போறீங்களா, அதற்காக முதலீடு பண்ண போறீங்களா, நான் இப்படி ஒரு தொழில் பண்ண போறேன், முதலீடு பண்ண போறேன் அப்படிங்கிறத மனசார வேண்டிட்டு அந்த அருகம்புல்ல 3 முறை எள்ளை தொடுங்க. தொட்டுட்டு அதன் பிறகு அந்த கையில வச்சிருக்கிற அருகம்புல்ல உங்க உச்சந்தலையில 3 முறை வைங்க. வச்சுட்டு அருகம்புல்லை எடுத்து தனியாக வச்சுருங்க. எள்ளை எடுத்து ஒரு சின்ன மூட்டையாக கட்டுங்க. எள்ளு மேலே தங்கமோ வெள்ளியோ வச்சுருந்தா அதை எடுத்து பத்திரமா எடுத்த இடத்துல வச்சுருங்க. இந்த எள்ளை ஒரு சின்ன மூட்டையாக கட்டி அந்த மூட்டையையும் 3 தடவை நீங்கள் தொட்டு கும்பிட்டுட்டு கொண்டு போய் ஓடுற நீரில் போட்டுறணும். இல்லை அப்படின்னா பறவைகளுக்கு உணவாக போட்டுருங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். அருகம்புல்லை தலையணை கடியில் வச்சுட்டு அன்று இரவு தலையணை கடியில் வச்சுட்டு மறுநாள் கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க. எல்லாமே சொல்லிட்டேன், என்னென்ன பொருள் வைக்கணும்னு சொல்லிட்டேன், அதை எப்படி அப்புறப்படுத்தணும்னு சொல்லிட்டேன். நீங்க மனதார அந்த அருகம்புல்லை எள்ளு மேல வைக்கிறீங்க இல்லையா, வச்சு நீங்க எடுக்கும்போது மனசுக்குள்ள என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பா நடக்கும். தங்கம் சேருவதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நேரம். அதுவும் பெண் குழந்தைகளை வச்சுக்கோங்க. தவறாமல் ஏதாவது ஒரு தங்கப்பொருள், ஒரு திருகாணி, ஒரு சின்ன மோதிரம் ஏதாவது ஒன்று வச்சு
அந்த எள்ளு மேலையும் தங்கத்து மேலையும் சேர்த்த மாதிரி நீங்கள் அருகம்புல்லை வச்சு வேண்டிக்கிட்டீங்கனாலே போதுங்க. நீங்கள் நினச்ச காரியங்கள், அதாவது நீங்கள் தங்கம் வாங்குறதுக்கு எப்படி நினச்சிங்களோ அதை போலவே உங்களுக்கு அமையும். இப்போ நான் சொன்ன விஷயத்தை தவறாமல் நாளைக்கு இந்த குறிப்பிட்ட நேரத்தில் கடைபிடிங்க. நாளை தினம் உங்களால் முடிந்தளவு பசுவிற்கு ஏதாவது பொருளை தானமாக வாங்கி கொடுங்க. காகத்திற்கு உணவளிங்க. எப்போவுமே நாம் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பரிகாரங்களை செய்யும் போது பசுவிற்கும் காகத்திற்கும் உணவளிச்சிட்டு செஞ்சோம் அப்படின்னா அது கூடுதல் பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த திரி புஷ்கர யோகத்தில் இந்த திரி புஷ்கர யோக நேரத்தை தவற விடாதீங்க. ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர். மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.